இலை மூர்த்தி, எங்கடா உன் பொண்டாட்டி? ஏமா காலையிலே ஏன் இப்ப அவளை தேடிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்ல, நேத்து ராத்திரியே அவகிட்ட சொல்லிட்டு தான் படுத்தேன். நாளைக்கு விடிஞ்சா புரட்டாசி சனிக்கிழமை என்ன வெள்ளனே எழுப்பி விடுடி, காலையில வேலை இருக்குன்னு. இவ எல்லாத்தையும் மறந்துகிட்டு இன்னும் பொழந்து கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். பாத்தியா, நேரம் இப்பவே 8 ஆயிடுச்சு. என்னடா மூர்த்தி கேட்குற? நேற்று ராத்திரியே அவகிட்ட சொன்னேன் நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை என்ன நேரமா எழுப்பி விடுன்னு. ஒன்றும் எழுப்ப காணோம். இவ எழுந்தாதானே என்ன எழுப்புறதுக்கு. இவளும் நல்லா 8 மணி வரைக்கும் இழுத்து பொத்திட்டு தூங்குறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மழை கிளையமா இருக்கு பத்தியா, அதான் இவளுக்கு உனக்கே தூக்கம் கேட்டிருக்கோம். அதான் தூங்கிட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன். இரு, 10 நிமிஷம் இரு, நான் போய் எழுப்பிட்டு வந்துடுறேன். அம்மா செத்த நில்லுங்கம்மா. ஏயா, உன் பொண்டாட்டியை நான் எழுப்ப கூடாதா? இன்னும் மகாராணி 10 மணி வரைக்கும் பல்லு அழிச்சுக்கிட்டு தூங்குவாங்க. இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்க்கணும் பாரு. ஓ அம்மா, அத சொல்லலமா. அட்ன புருஷனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு தருவான் இருக்கா? என் புள்ள நீயே எழுந்து காப்பி போட்டு குடிச்சிருக்க. ஏயா, என்ன ஒரு எழுப்பி இருக்க கூடாது? நானாவது உனக்கு காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருப்பேன்ல. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஆமாப்பா, நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது பாரு. எப்போதும் போல உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்க போற. இதை நீ என்ன கேட்கறதுக்கு? இருந்தாலும்ப்பா, நீ கொடுக்குற இடத்துல தான் அவ ஏன் தலைமையில உட்காந்துட்டு இருக்கா. ஊர் உலகத்துல எல்லாரும் புரட்டாசி சனிக்கிழமை எம்பிட்டு பயபக்தியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்னன்னா இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்பதான் மேடமுக்கு பொழுது விடிஞ்சிருக்கோ. ஏண்டி, நேற்று ராத்திரியே சொன்னேன்ல காலையில சனிக்கிழமை விருத விடணும், சட்டை விட்டுன்னு எந்திரிக்கணும்னு. இந்நேரம் வரைக்கும் எந்திரிக்காம நானே எந்திரிச்சிட்டேன். என்னையே ஒரு 6 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொன்னா நீ 8 மணி வரைக்கும் எழுத்து பத்திட்டு தூங்குறியாக்கும். யாரு சொன்னது நான் தூங்கிட்டு இருந்தேன்னு? இந்தாங்க, முதல்ல காப்பியை வாங்கி குடிங்க. குடிங்க முதல்ல. காப்பி யார் வச்சது? யார் வைப்பாக? நான் தான் வச்சேன். அப்ப நீ முன்னையே எந்திரிச்சிட்டியா? அதெல்லாம் மல்லிகா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டாமா. என்னையா சொல்ற? அட ஆமாம்மா, காலையில எந்திரிச்சதுல இருந்து பம்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. எந்திரிச்சவ என்ன ஒரு எட்டு எழுப்பி இருக்க கூடாது? நானும் கூட மாட என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருப்பேன்ல. 4 மணில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கவ? நான் தான் என்ன எது செய்யணும்னு உனக்கு எடுத்து சொன்னா கரெக்டா இருக்கும். நீ ஏன் என்னத்தை செஞ்சு வச்சியோ? வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டியா? ஆச்சுத, அதோட நல்லா மாப்பு போட்டு வீடு ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டேன். வாச தெளிச்சு கோலம்லாம் அதெல்லாம் சூப்பரா கலர் கோலமே போட்டு விட்டேன். ஏடி, சமையலுக்கு என்னென்ன வேணும்னு? சந்தைக்கு போய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாமே அடுப்புல இருக்கு. 11 மணிக்கெல்லாம் சாமியை கும்பிட்டுலாம். இப்ப எல்லாமே பண்ணிட்டியா? ஆமாத்தே, உங்களை எழுப்பலான்னு நினைச்சேன். அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? ராத்திரி வேற மாத்திரை போட்டது. அதான் உங்களை எழுப்பாம எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேன். சரி சரி, ஏதோ எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்ட. வாசி பீத்திக்காத. எல்லாம் நான் சொல்லி கொடுக்க போய் தானே செஞ்சது. கிளம்பி செஞ்சதுக்கு பாராட்டலனாலும் பரவாயில்ல, இப்படி ரொம்ப வளர்க்குதே. சே எம்மா, காலையில எந்திரிச்சு மல்லிகா இம்புட்டு வேலை பார்த்துருக்கா. அவளை எதுவும் சொல்லாதீங்கம்மா. நீங்க அமைதியா உட்காருங்க, எல்லாமே அவ பார்த்துக்குவா. நீங்க எதையும் போட்டு மனசுல ஏத்திக்கிட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாத்தையும் அவள்கிட்ட விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிடா சரிடா, உன் பொண்டாட்டியை நாங்க ஒன்றும் சொல்லல. இருந்தாலும் ஒரு எட்டு என்கிட்ட கேட்டு செஞ்சிருந்தா நான் நல்லா இருந்திருக்குமேனு பார்த்தேன். சரி சரி, நான் காப்பியை குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள விருதத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. இருந்தாலும் விருதம் விட்டு சாப்பிடணும். இல்லை, உன் தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் சொன்னியா இல்லையா? அதுங்க பாட்டுக்கு அதுங்க வீடு அதுங்க வாசல் தனியாக சாமி கும்பிட போகுது. எல்லாம் ஒரே குடும்பம் தான். அவங்களும் இங்கே வர சொல்லி எல்லாம் சேர்ந்து விருதம் விடுவோம். ஏம்மா, நெசமாவா சொல்றீங்க? ஆமா, இதுல பொய்யா சொல்ல போறோம்? வர சொல்லுடா. சும்மா நானும் தனியா வீடு பார்த்தேன், நானும் தனியா குடும்பம் பண்றேன்னுக்கிட்டு வர சொல்லு. சாமி எல்லாம் தனித்தனியா கும்பிட்டா வீட்டுக்கு ஆகாது. எல்லாம் சேர்ந்து இருந்து இன்னைக்கு நல்லபடியா சாமியை கும்பிடுவான். சரிம்மா. என்னம்மா, ஒரு நாள் முன்னாடி எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்டா. இதுக்கு இவளுக்கு பாராட்டு விழா நடத்தணுமா? பாராட்டு விழா அதெல்லாம் எம்பிட்டு நாளா செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னமோ ஊர் உலகத்துல நடக்காது நடந்துட்ட மாதிரி புருஷன் என்னமோ மெச்சுக்கிறேன். ஏமாம்மா, நான் எம்பிட்டு வேலை செஞ்சிருக்கேன், என்ன பாராட்ட வேணாம். இப்படி திட்டாமையாவது இருக்கலாம்ல. ஆத்தாடி ஆத்தா, மாமியார் மருமக சண்டையை என்கிட்ட எடுத்துட்டு வராதிங்கம்மா. பேசாம இருங்க. எதா இருந்தாலும் நீயாச்சும் உங்க அத்தையாச்சு. நீ அவங்கள நேரா கேட்க வேண்டியதானே? அங்க விட்டுட்டு இங்க என்ன கேட்கறவ? அதான் நான் பேசினப்பயே ஏமா அப்படி பேசுறீங்கன்னு கேட்டுட்டேன்ல. போய் உள்ள சமைக்கிற வேலை இருந்தா பாரு. சரி சரி, அதை நாங்க பாத்துக்கிறோம். அவங்களுக்கு போன போட்டு வர சொல்லுங்க. ஆமா, அவ ஒத்தையில கிடந்து அதை பண்ணணுமா எதை பண்ணுவான்னு குழம்பிக்கிட்டு கிடப்பா. நான் இங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அந்த விரதத்தை விட்டுறலாம். நான் காலையிலேயே போனை போட்டு காலை எனக்கும் உமாளுக்கும் சொல்லிட்டேன். இருந்தாலும் அம்மா சொல்லலையே நினைச்சேன். அவங்களும் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க. இப்ப பிரச்சனையே இல்லை, அவங்க வரட்டும். அப்ப சரி மாமா. எம்பிட்டு தைரியம் அவளுக்கு. வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா மனசை மாத்தணும்னு புருஷனை முன்னாடி எப்படி ஜோடி போட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அம்மா மனசை மாத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள பொறுத்திருப்பா. ஆமா, பூந்த வீடு மாதிரி அவ பூந்த வீடு உருப்பிடுமா? சே, இவெல்லாம் எப்படி ஏன் கூட பிறந்தாலும் தெரியல. ஆளை நல்லா வந்திருக்கு. மாமாட்ட காட்டுவான். மாமா 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 சொல்லுவோமா? அது அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ சொல்லு. சும்மா சொல்லாதீங்க மாமா, எனக்கு ஏதோ இருக்குன்னு தான் தோணுது. நானும் நேற்று நகை எடுத்து வந்ததுலேருந்து பார்க்குறேன், முகமெல்லாம் ஒரே வாட்டமாலாம் இருக்கு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
அது வந்து எதுனாலும் சொல்லுங்க, நமக்குள்ள என்ன மறைக்க வேண்டியது இருக்கு? ஏன் நகை எடுக்க போன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? நீங்க சொன்ன மாதிரி கொலுசு எடுத்து கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏண்டி எல்லாரும் பத்திரமா ஊர் போய் சேர்ந்துட்டாங்களா? எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க மாமா. சரி சரி, இல்லை அவங்க இருக்காங்களேன்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க கிளம்பட்டும் பிறகு சொல்லிக்கலான் இருந்தேன். அப்படி என்ன விஷயம்? ஆமாம், அப்போ நானும் அம்மாவும் தானே வீட்டில் தனியாக இருந்தோம். உங்களையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டதுக்கு தான் வேலை இருக்கு வரலன்ட்டீங்களே, அதுக்கு இப்போ என்ன? அப்போது நான் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனேனா? மாமா என்னங்கிறது சட்டுன்னு சொல்லுங்க மாமா, எதுக்கு இப்போ வளங்கிறீங்க? இல்லடி, அங்கே என் தங்கச்சி நிர்மலாவும் அவள் புருஷன் கோபாலும் வந்திருந்தாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அட ஆமாண்டி, எனக்கே ஒரே ஷாக்கு தான். அம்மா கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு என்னை சேர்த்துக்கம்மான்னு அவள் அழுதுட்டு இருந்தா. நானும் போனேன் அதே நேரத்துக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா அம்மா மனசு மாறி இருக்குண்டி, மறுபடியும் அவள் அந்த வீட்டுக்குள்ளே போயிருப்பா. எப்பா இப்படி ஒரு ஆளை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல மாமா. எப்படா சான்ஸ் கிடைக்கும் போறலான்னு. அவளுக்கு எப்படி இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியுது? கரெக்டாக நாங்கள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வந்திருக்கா. அதான் எனக்கு ஒன்றும் விஷயம் விளங்கலை. நான் போனேன்னா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பி அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருந்தா. அம்மா ஆனால் ஒன்றும் சொல்லலை. என்னை பார்த்தோன்னே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. ஆனால் அம்மா முகத்தை பார்த்தா மனசு மாறி இருக்க மாதிரி தாண்டி தெரியுது. ஆமாம் மாமா, 1000 இருந்தாலும் பெத்த மக வாசலில் வந்து மண்டி போட்டு அழுதா எந்த தாய் மனசு கேட்கும்? ஏதோ உங்களுக்காக அத்தை போயிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு தான் வருது. ஆனால் அவள் திருதுற மாதிரி தெரியலடி. எனக்கு என்னமோ அவளும் அவள் புருஷனும் மறுபடியும் ஏதோ ட்ராமா பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. கண்டிப்பாக மாமா, நாய் வலை நிறுத்த முடியாது. அவள் என்னைக்கு திருந்த மாட்டா. மறுபடியும் ஏதோ பிளானோட தான் உள்ளே போடுறா. ஆனால் அது என்னன்னு தான் தெரியலை. அம்மா எதுக்கும் அண்ணிக்கிட்ட சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிடி. ஏன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம இங்கே இருக்கோம். அவள் அங்கே மறுபடியும் வந்தானா அன்னைக்கு தான் கொஞ்சம் தொல்லையாக போயிடும். ஆமாண்டி, அதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். நானும் ஒரு வார்த்தை அண்ணங்கிட்ட இதை பற்றி சொல்லி வைக்கிறேன். சரிங்க மாமா. இது என்ன கையில் துளசி மாலை? இன்னைக்கு பெருமாளுக்கு தானே சாமி கும்பிட போகிறோம். அதான் நம்ம கொள்ளையில் அம்புட்டு துளசி செடி பூத்து கிடந்துச்சு. அதான் எல்லா துளசியும் பறித்து மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போகலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம் மாமா, வாங்க போவோம். காய் போதுமா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருவோமா? பத்தாது, இன்னும் ஒரு கோசை எடுத்து நறுக்கி வைப்போம். அப்போ தான் எல்லாருக்கும் சரி வரும். நீ அட வாங்க குழந்தனாரே, வாவுமா. ஏக்கா நானே வந்து எல்லா காயும் நறுக்கி கொடுத்துருப்பேல, நீங்கள் எதுக்கு ஒத்தால எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும் டி, நீ மட்டும் என்ன அங்கே தனியாக கடந்து எம்பிட்டு வேலை செய்கிறவ? நான் இங்கே என்ன பண்ணுறேன்? எல்லாம் செஞ்சாச்சு, நீ வந்து கொஞ்ச நேரம் உக்காரு. அக்கா கூட பேசிக்கிட்டு கடை, அது போதும். எல்லாம் முடியாது, நீங்கள் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டீங்கல்ல, அடுப்பில் வச்சு இறக்குறதெல்லாம் என் வேலை சொல்லிட்டேன். பாருங்க தம்பி, உங்கள் பொண்டாட்டி எனக்கே ஆர்டர் போடுறா. நீங்களாச்சும் உங்கள் தங்கச்சியாச்சு, இந்த வாட்டைக்கு என்ன இருக்காதீங்க. எங்கள் அண்ணன் எங்கே சொல்லுங்க? அவர் பின்னாடி தான் இருக்காரு, போய் பாருப்பா. நீ வரது என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு, போய் என்னன்னு கேளு. சரிங்க, நீ நான் போய் பார்த்துக்கிறேன். என்னடி இது கையில் துளசி மாதிரி கிடக்கு? ஆமாக்கா, துளசி மலை தான். நான் தான் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் துளசியாக இருந்துச்சு. சரி, அதான் இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள் தானே, சாமி கும்பிட போகிறோன்னு மாலையை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருடா, இங்கே இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் எதுவும் செய்யாமல் சின்ன பிள்ளை மாதிரி சுற்றி தெரிஞ்ச, இன்னைக்கு எம்பிட்டு போகிறப்ப எம்பிட்டு நல்லா வேலை செய்கிற. உனக்கு மாலையெல்லாம் கட்ட தெரியுமாடி? அக்கா மனசாதாக்கா சொல்லி கொடுத்தா பூ கட்ட, அதை அப்படியே கொஞ்சம் கோத்து மாலை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லதுடி நல்லது. இப்படி ஒன்றா கட்டிக்கிட்டு நீயும் குடும்பம் பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு எம்பிட்டு சந்தோஷமாக இருக்க தெரியுமா? நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான். நாளைக்கு நம்ம மணிமேகலையை கட்டி கொடுத்து அவள் இப்படி குடும்பம் பண்ணால் எம்பிட்டு சந்தோஷமாக எனக்கு இருக்குமோ அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குடி. தெரியும்க்கா, உங்கள் மனசு எனக்கு தெரியாதா? சரி இரு, உனக்கு குடிக்க கொஞ்சம் காப்பி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காப்பி தண்ணி வச்சு குடிச்சிட்டு பொறுமையாக தான் நாங்களே வந்திருக்கோம். நீங்கள் வேலையை பாருங்கள், வேறு என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கள். வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன். அக்கா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கே வந்ததுலேருந்து அத்தையை காணோம். அவங்க தானே குளிக்கிறேன்னு போயிருக்காங்கடி. காலையில் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான், அதான் காப்பி தண்ணியை குடிச்சிட்டு உடனே குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காங்க. நல்லதா போச்சு. ஒரு முக்கியமான விஷயம்க்கா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமும் தான். ஆபத்து உங்களை சுற்றி வருது. என்னடி சொல்கிற? நேற்று நம்மெல்லாம் நகை கடைக்கு நகை எடுக்க போயிருந்தோம்ல? ஆமாம். அப்போ உங்கள் மாமியா, அதான் நம்ம அத்தை வீட்டில் தனியாக தானே கிடந்தாங்க. ஆமாம், கூப்பிட்டதுக்குள்ள வரமாட்டேன்ட்டாங்களே. ஏன், அதனால் எதுவும் பிரச்சனையா? வரல நான் கூப்பிடலன்னு எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அந்நேரம் பார்த்து நம்ம நாத்தனார் நிம்மியும் அவள் புருஷன் கோபாலும் வந்திருக்காங்க. என்னடி சொல்கிற? அந்த கழுதைங்க எதுக்கு இங்கே வந்துச்சு? வேறு எதுக்கு?
மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள புகுறதா? என்னடி இப்படி இடிய தூக்கி தலையில இறக்குற? அக்கா, ஆனா அந்த நேரம் பார்த்து என் புருஷன் வந்திருக்காரு. இவ மன்னிப்பு கேட்டு அத்தை கிட்ட மண்டி போட்டு நின்னுட்டு இருந்திருக்கா. அந்த மனுஷனை பார்த்த உடனே அத்தை வெளில போங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்களாம். அவளை இவங்க திட்டி விட்டுட்டு இவங்களும் அவங்க அம்மாவோட உள்ள வந்துட்டாங்களாம். ரொம்ப நேரம் வெளியிலேயே நின்று இருந்துட்டு புருஷனை முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டாங்களாம்க்கா. என்னடி மறுபடியும் அவ வந்துருவாளா? அவ வந்தா நம்ம என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்போம்? அதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? ஏக்கா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஏண்டி போற போக்கு பார்த்தா அவளை அத்தை மன்னிச்சிருவாங்களோ? அக்கா, பெத்த புள்ள வந்து மண்டிட்டு அழுதா எந்த தாய் மனசு இறங்காது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க. அவ பல விதமா நடிப்பா. இந்த அத்தை அதெல்லாம் நம்புவாங்க. நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் சொல்லிட்டேன். ஏண்டி, அவ தான் புருஷன் வீட்டுக்கு போய் பொழப்பத்தனம் பண்றேன்னு போயிட்டால, மறுபடியும் எதுக்கு வந்து இங்க நம்ம உயிர் எடுக்கிறா? அவ வீட்லயே இருந்தாலே அவ பொழப்பு நல்லா இருக்கும். ஏன் இப்படி கடந்து அலையிறாளுகளோ தெரியலடி. இப்பதான் கொஞ்ச நாளா நம்ம வீடு வாசல் நிம்மதியா இருக்கும். அது அவளுக்கு பொறுக்கல போலயே. வந்தா கூட பிரச்சனை இல்லடி, வந்தா ஏதாவது ஒம்பளுக்கு விட்டுக்கிட்டே இருப்பா. அதுதான் இங்க பிரச்சனை. அக்கா, நீ பாட்டுக்கு வந்தா போறான்னு விட்டுறாத. அம்புட்டுதான் சொல்லுவேன். வந்தா வாசலோட அமுச்சு விட்டுரு. மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்ட அம்புட்டு தான் சொல்லிட்டேன். பார்த்து சூதானமா இருந்துக்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லடி, தாயை பார்க்க வர பிள்ளைய துரத்த கூடாது பத்தியா? அப்ப உள்ள கூப்பிட்டு வச்சு விருந்து வை. சொல்றத கேளுக்கா. வந்தா முதல்ல மாமா கிட்ட சொல்லு. வேற ஏதாவது உனக்கும் நடக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உடனே என்கிட்டையும் சொல்லு. எதுனாலும் நாங்க பேசிக்கிறோம். மறுபடியும் அவளை உள்ள விட்டா ஆமா இந்த வீட்டு உருப்படாத கதையே ஆகி போயிடும் பாத்துக்க. சரிடி சரிடி, இனிமே நான் பார்த்து சூதானமா நடந்துக்கிறேன். இனிமே அவ வந்தா அப்புறம் இருக்கு. சரி சரி, வாங்க போய் சாமிக்கு வேண்டியதெல்லாம் சமைக்க ஆரம்பிப்போம்.